திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகம் மற்றும் கோவிலுக்கு செல்லும் பாதைகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். இது குறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜித்குமார். அந்த பகுதியில் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய மழையின் காரணமாக பக்தர்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? அதிகாரிகளாவது களப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? கௌதமி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலே தொடர்ந்து 3 நாட்களாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. பொதுவாக இந்த இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து அன்று அதிகாலை முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் நகர் பகுதி மற்றும் ரத வீதிகள் மற்றும் கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை, அந்த கோவில் பேருந்து நிலைய வளாகம் முழுவதுமே தண்ணீராகவே காட்சி அளித்து வருகிறது. இந்த நிலையில கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் செல்வதற்கான பகுதி மிகவும் பாதிப்படைந்துள்ளது. பொதுவாக திருச்செந்தூர் கோவிலுக்கு வியாழக்கிழமை பக்தர்கள் தரிசனம் செய்வது உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதலே சில பக்தர்கள் வாகனங்களில் கோவில் பேருந்து நிலைய வளாகம் அருகே வாகனங்களை நிறுத்திவிட்டு கோவிலில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் தேங்கியுள்ளதால் அவர்களது வாகனம் முழுவதும் தண்ணீரில் சிக்கியபடி காட்சியளிக்கிறது. அது அவர்கள் வாகனத்தை மீட்டு எடுப்பதற்கு மிகுந்த சிரமத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் தற்போது வரை இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.